ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியலிலிருந்து இன்னைக்கு நம்ம ஆயுத பூஜைக்கு பொரி வாங்கியிருப்போம் இல்லையா, அது எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. அதை வச்சு தாங்க டீ டைம் ஸ்நாக்ஸாக சிம்பிளாக ஈஸியாக எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தாங்க இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறு மொறு மொறுன்னு எப்படி பண்ணலான்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லி கொடுத்துருக்கேங்க. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசை கண்டிப்பாக வருங்க. அதனால இந்த மாதிரி லோ கேலரி ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட நிம்மதியும் இருக்குங்க. நல்ல மொறு மொறு மொறுன்னு ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணெயில் எப்படி கிறிஸ்பியாக செய்யலாம் தாங்க சொல்லியிருக்கேன். கருவேப்பிலையிலேருந்து மிளகா வத்தல் முதற்கொண்டு மொறு மொறு மொறுன்னு இருக்குங்க. ஆனால் கம்மியான எண்ணெயில் தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பவுல் பொரி வாங்கியிருக்கேங்க. சரஸ்வதி பூஜைக்கு வாங்கினா மிஞ்சி போன பொரி. அடுத்து 3 மிளகா வத்தல் எடுத்திருக்கேங்க. காரம் இதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. நீங்கள் மிளகா வத்தல் சேர்க்கலைன்னா மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க. அது நான் எப்போ சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்து 100 கிராம்லேருந்து 2 சேர்த்து 50 கிராம் மொத்தம் 100 கிராம் பொரிகடலையும் கடலப்பருப்பும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பொரிகடலை தான் இருக்குன்னா பொரிகடலை மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 5-6 பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அடுத்து உப்பு 2 கொத்து கருவேப்பிலை. பார்த்தீங்களா, எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தானே. இப்போ நான் ஒரு பேனை சூடு பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க. நல்லா மணமாக இருக்கிறதுக்காண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் கிடச்சிச்சின்னா ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டை போட்டு அதில் வேகமாக வதங்குறதுக்கு உப்பை போட்டு நல்லா இது மாதிரி கோல்டு ப்ரௌனாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி உடனே நான் பீனட் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் பச்சைக்கல்ல தாங்க வச்சுருக்கேன். அதனால இதை ஒரு 4-5 நிமிஷம் வதக்கினாங்களாலே தோல் அப்படியே வெடித்து வரும். அப்போனா அது வதங்கிருச்சுன்னு அர்த்தங்க. அடுத்து நம்ம மிளகா வத்தல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு பொரிகளில் எப்பயுமே மொறுமொறுன்னு தாங்க இருக்கும். அதனால் அது ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. கடலைப்பருப்பு மட்டும் தோல் உரிகிற வரையும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயும் போல் நார்மல் கடலைப்பருப்பு கிடச்சின்னா உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் 2 வதக்கிட்டு நான் சிம்மிலே தாங்க செய்கிறேன், ஹை ஃப்ளேமில் நான் செய்யவே இல்லை. அடுத்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொரி, அந்த பொரியையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம பொரி பதத்து போயிருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பொரி நான் கூட இதில் யூஸ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு டைம் வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. பொறுமையாக எல்லாமே கிளறி விட்டு மஞ்சள் தூள் எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட டீ டைம் ஸ்நாக்ஸ் பொரி ரெடிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.